வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சன் டிவியில் புதுசாக ஒளிபரப்பாகிற டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஐஸ்வர்யா தத்தா அவங்க மஷ்ரூம் கலோட்டி கபாப் வித் உல்டா தவா பரோட்டா இந்த ரெசிபி தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப்பு போல் மைதா எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, அடுத்து 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப்பு பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டு ஊற வச்சுட்டேன். பால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை இந்த மைதா மாவில் சேர்த்துட்டு நம்ம பரோட்டாவுக்குள்ளே மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூட 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, இது கூடயே கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இது கூட 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூட 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் தண்ணி விட்டு நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மஷ்ரூமை இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மஷ்ரூமை நம்ம வேக விடலாம். மஷ்ரூம் நல்லா குக் ஆகி அதில் இருக்க தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா குக் ஆகி அந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் மசாலா நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ மஷ்ரூமை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம். இது கூட 1/2 கப்பு போல் பாதாம் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பாதாமை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு இதை நம்ம கட்லெட்டுக்கெலாம் நம்ம உருட்டுவோம்ல அந்த ஷேப்புக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரல, கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னால் இது கூட பொட்டுக்கடலை அரைச்சி அந்த பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கபாப் ரெடி ஆகிருச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்த கலோட்டி கபாப்புக்கு நம்ம நெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கபாப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கபாப்பை 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கபாப் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு இது மாதிரி நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் கலோட்டி கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இதை திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சிருக்க இந்த மாவில் சின்ன சின்ன பரோட்டாவை தான் காயின் பரோட்டான்னு சொல்லுவாங்களே அந்த சைஸுக்கு ஒரு 5 பரோட்டா நம்ம ரெடி பண்ணலாம். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டா மாவை எடுத்து நம்ம மெல்லிஸாக நம்ம விரித்து விட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பரோட்டாவுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்தளவுக்கு நம்ம நல்லா மெல்லிஸாக இதை திரட்டிடலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கிறேன்.
நெய் இந்த அளவுக்கு நல்லா தடவின பிறகு ஒரு பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா லைன்ஸ் போட்ட பிறகு கை வச்சு இந்த மாதிரி 2 சைடு வந்து பொறுமையாக எடுத்து விடுங்க. இதே போல் 2 சைடு நல்லா பொறுமையாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம பரோட்டாக்குள்ள எந்த மாதிரி ரோல் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து இதையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பரோட்டா ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக வந்து ஒரு கடாயை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பரோட்டா வந்து 2 சைடு திருப்பி போட்டு நல்லா நாம் வேக விட்டு எடுக்க போகிறோம். பரோட்டா வந்து ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நாம் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ உல்டா தவா பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த வாரம் டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா தத்தா செஞ்ச மஷ்ரூம் கலோட்டி கபாப் வித் உல்டா தவா பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.